ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஆல், இன்னைக்கு ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இந்த காவேரி கரையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கொண்டாட்டமான நாட்கள் இன்னைக்கு. அதை அந்த கலந்த சாதம்லாம் பண்ணி அந்த காவேரி கரையோரமாக உட்காந்து அந்த விளையாட்டுகள் எல்லாம் சந்தோஷமான டேவா இருக்கும். அங்கே சாப்பிட்டுட்டு வர்றதுன்றது, தாலி பிரிச்சு பண்றது, இதெல்லாமே சில ஃபேமிலிகள் பண்ணுவா. சில பேர் வந்து அந்த காவேரியை வரவேற்று பூஜை பண்ணி பண்ணுவா. ஸோ இதெல்லாம் இந்த ஆடி 18 உண்டான விசேஷ நாள். நான் வந்து எப்பயுமே ஆடி 18க்கு கலந்த சாதம் பண்ணி அவியல் பண்ணி ஒரு வத்தல் மாதிரி ஏதாவது பொரிச்சுருவேன். இதுதான் என்னுடைய ரெகுலர் ரொட்டீன். ஸோ நேத்திக்கு நான் வந்து உங்களுக்கு மேல்கோட்டை புளியோதரை பண்ணி காமிச்சேன். அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இன்னைக்கு. அப்படி நல்ல கெட்டியா ஆயிடுத்து. செம்ம கெட்டியா ஆயிடுத்து. ஸோ இதை வச்சு நான் இன்னைக்கு புளியோதரை கலந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காயெல்லாம் கட் பண்ணிட்டு அவியல் பண்ணிடலாம். ஆல்ரெடி நிறைய தடவை அவியல் காமிச்சிட்டேன். ஸோ அந்த அவியல் வந்து காயை கட் பண்ணி குக்கர்ல வச்சுட்டு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாலாம் அரைச்சி தயிர் குத்தி தேங்காய் எண்ணெயில கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சு கொட்டிட்டா நமக்கு அவியல் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா சாதத்தை வச்சுடலாம். இந்த புளியோதரையில வந்து உங்ககிட்ட இருக்கிற புளிய பேஸ் பண்ணி ஸ்வீட்டா புளிப்பா அப்படின்னு பார்த்து போடுங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எந்த வந்து கொஞ்சம் தித்திப்பா இருக்கு புளி. ஸோ தித்திப்பா இருந்ததுன்னா காரம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, வெல்லத்தை கம்மி பண்ணிக்கோங்க. புளிப்பு ஜாஸ்தி உள்ள புளியா இருந்ததுனாக்க வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஸோ அக்கார்டிங் டு யுவர் புளி உங்ககிட்ட இருக்கிறத பேஸ் பண்ணி, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் தான். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் காயை கட் பண்ணி குக்கர்ல வச்சு விடுறேன். பின்னாடியே சாதத்தை வச்சு விடுறேன். நம்ம எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தனா எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு உண்டான மெனு என்னன்றத பார்க்கலாம் கடைசியா. கலந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அவியல் தான் பண்ணுவேன். ஸோ அதுக்குண்டான என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை அலம்பிட்டு குக்கரில் வந்து 2 விசில் விட்டு எடுத்துட்டுருவேன். 2 விசில் விடணுன்றதில் ஒரு விசிலே விட்டால் போகும் மோஸ்ட்லி. அப்புறம் காய் குழஞ்சு எடுத்துனா கஷ்டம். சாதம் ரெடியாக எடுத்து இப்போ நம்ம கலக்கிறதுக்கு வந்து 1 by 1 எடுத்துக்கலாம். தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு தனியாக இப்போ எடுத்துட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நேற்றுக்கு புளியோதரை பண்ண அதே பாத்திரத்துலேயே நம்ம சாதத்தை போட்டு புளிக்காய்ச்சல் போட்டு கலந்துடலாம். ஏன்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த ஃபுல் எசன்ஸ் எல்லாம் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம புளியோதரைக்கு தேவையானது நான் நேற்றுக்கே அந்த தாளிக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி தனியாக ஸ்பெஷலாக தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஜ்ஜு மட்டும் பண்ணியிருந்தெல்லாம் தாளிப்பு போடலாம். நான் காமிக்கிறதுக்கோசரம் கொஜ்ஜோட தாளிப்பும் போட்டுட்டேன். இதுவுமே கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கலந்தோன்னா சாதம் உடையாமல் இருக்கும். புளியோதரை கலந்தாச்சு, ரொம்ப எம்மியாக வந்திருக்கு. அடுத்தாப்பில் தேங்காய் சாதம் கலக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் குத்திண்டு தாளிப்புகள்லாம் போட்டு சாதத்தில் கலக்கலாம். ஸோ வானலியில் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் மெல்ட் ஆன கையோட கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஒன்றா வறுத்துக்க ஆரம்பிக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா செவக்க ஆரம்பித்த கையோடு நம்ம கருவேப்பிலையும் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காயுமே போட்டு ஒரு பெரட்டிக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெயில் போட்டு பண்ணினா தான் இது நல்லாயிருக்கும், நார்மல் எண்ணெயில் பண்ணுறதை விட. கருவேப்பிலை, பெருங்காயம், தேங்காயை போட்டுடலாம்.
அடுப்பை சின்னதாக வச்சுக்கலாம். பச்சை மிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவில் மிஸ் ஆகிருக்கு. இப்போ இதை சாதத்தில் போட்டுடலாம். சாதத்தில் போட்டுண்டாச்சு. சாத்துக்குண்டான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாத்துக்குண்டான உப்பு பாருங்கள் ஆட் பண்ணிட்டேன். இதை நான் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சாதத்தில் மணக்க தேங்காய் எண்ணெய் குத்தி தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம தயிர் சாதம் கலந்துக்கலாம். தயிர் சாதம் கொஞ்சம் கம்மியாக தான் கலந்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஹெவியாக இருக்கனால கடைசியாக ரொம்ப சாப்பிட முடியாது. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தாக்கா நான் ஃப்ரெஷ் க்ரீம் போடுவேன். இதுக்கு மேலே கொஞ்சம் தயிர் போடணும். தயிர் போடுங்கப்பா. உப்பை போட்டுண்டாச்சு. போடும். இப்போ நீங்கள் இதை பார்த்தேன்னா இதை நல்லா உப்பை போட்டு இதை நல்லா கலந்துன்ட்டு எங்கேயாவது போட்லாக் பார்ட்டி இருக்குது, எங்கேயாவது போகணும், அப்படி இல்லையா குழந்தைகள் கூட்டின்னு நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதெல்லாம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு பண்ணிட்டெல்லாம் க்ரீமி அண்ட் ரிச்சாக இருக்கும். இந்த ஹோட்டல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தியெல்லாம். இதில் இன்ஸ்டெட் ஆஃப் வெண்ணெய் போடுறதுக்கு பதிலாக இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டுட்டு இதில் தாளித்து கொட்டி பொமக்ரனேட்லாம் போட்டெல்லாம் எக்ஸாக்டாக எம்மி டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் யூஸ்வலி இப்படி தான் பண்ணுவேன். இது ஆக்சுவலாக எனக்கு யூஎஸில் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா, நீ வெண்ணெய் போடாத ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு பண்ணு அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு முன்னாடி மாதுளம்பழத்தை போட்டுடலாம். அதோடு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக தாளிப்பு போட்டாக்கா ஜஸ்ட்டு வெறும் கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது தாளிப்புக்கு. பச்சை மிளகாய் போட்டுருக்கேன், கடுகு போட்டுருக்கேன், உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை. இந்த வறுக்கிறத அப்படியே எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு போட வேண்டியதான் சாத்தில். அவ்வளோதான். அருமையான எம்மியான தயிர் சாதமும் ரெடி ஆகிடுத்து. புளியோதரை ரெடி பண்ணியிருக்கேன், அவியல் ரெடி பண்ணியிருக்கேன், தேங்காய் சாதம், எம்மியான தயிர் சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுத்து. கொண்டான லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுத்து. ஒரு மாதிரி எனக்கு மூடே சரியில்லை. காத்தாலேருந்து ஒரு 2 நாளாகவே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஸோ அதனால பாயசம் அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் பண்ணலை, சிம்பிளிஃபைடு வெர்ஷன் பண்ணால் போகிறோம் அப்படின்ட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்காத்து ஆடிப்பெருக்கு இப்படி தான் இன்னைக்கு. உங்கள் வீடுகள்லாம் நீங்கள் என்ன ஆடிப்பெருக்குக்கு பண்ணேன்றதை கமெண்ட்டில் போடுங்க. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.